போற்றி எண்ணாட்டவர்க்கம் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி சிறாப்பள்ளி நீவிய சிவனே போற்றி பாராய்த்துறை நீவிய பவனே போற்றி ஆரூர மன்ன அரசே போற்றி சீராறு திருவையாரா போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமது கடலே போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. ஆனா அற்புதமானது சிவ தத்துவ நிகழ்ச்சி. அதாவது ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். சிவ தத்துவம் என்றால் விதி மதி கதி. விதியாக இந்த மனித பிறகு எடுத்திருக்கின்றோம், மதியாக கல்வி ஞானத்தை வித்தியாம் பெற்றிருக்கின்றோம், எதியாக சிவபெருமானுடைய தத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த பஞ்சபூத சக்திகளில் சிவபெருமான் அனைத்தையும் ஆட்கொண்டு விட்டார், அதுதான் உண்மை. அதாவது இங்கே இப்போது கோபூஜை விழா அற்புதமாக நடைபெற இருக்கிறது. கோபூஜை விழா, அதாவது கோ என்றால் பசு. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுபோலதான் இந்த பசு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் முறுக்கி மடு வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி